ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு ஒயர்லெஸ் டோர் பெல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை மெசேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பை மெசேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏதாவது எழுதியிருப்போம் பேப்பரில், அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அதுவே முன்னாடி காட்டணும் அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரியும். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் பெல் மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆர்சி கார் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒர்க் ஆகாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரிசீவர் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ இதை மட்டும் பத்திரமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிமோட் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இங்கே பின்னாடி இந்த 2 ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு போகிற ஒயரு. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த ரிசீவர் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து அந்த பி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸு, பி மைனஸ் பேட்ரி மைனஸு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ப்ளூ ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். மீதி இருக்க இந்த 2 ஒயரையும் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஒயர் எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்மளோட கார் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரு. ஸோ இது வந்து அந்த மோட்டருக்கு போகிறது. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் போகிறதுக்கான ஒயரு. ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பேக் போகிறதுக்கு மட்டும்தான் பட்டன் இருக்குது. ஸோ மற்ற 2 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு திரும்பறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டேரிங் இப்படி திருப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பேக் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இதுலேயும் இந்த க்ரீனையும் எல்லோவையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் கீழே இந்த கார்னரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு 5 வோல்ட் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போகணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோல் போட சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரிசீவர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதில் நம்ம பேட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 வோல்ட் அடாப்டரோட ப்ளஸ்ஸு மைனஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ரிசீவரில் பின்னாடி நம்மளோட
அடாப்டரோட அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஒயர் எதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, முன்னாடி அந்த பஸருக்கு கொடுக்க வேண்டிய ஒயரு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்ததா பஸரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளூவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஒயரை ஒயிட்டோட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இந்த பஸரோட சென்டரில் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இங்கே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவு ஹோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பஸரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலும் அந்த ஹோலும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த ரிசீவர் இருக்குது பார்த்திங்களா, இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டிடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்டனா. இது கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஹோல் போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த கேப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாருமே ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக உள்ளே வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். பின்னாடியே வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆண்டனாவோட அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து விட்டுருக்குறேன். அடுத்ததாக இதை ஏதாவது வச்சு கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கார்ட்போர்டை இதுக்கு அளவாக கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டிக்க போகிறேன். நீங்களும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஒரு கார்ட்போர்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்மளுடைய அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது பேட்ரி ஹோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹெச்டபிள்யூ பேட்ரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டபிள்யூஏ பேட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேட்ரி ஹோல்டர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் ப்ளஸ்ஸு மைனஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கரெக்டாக இதில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அடுத்ததாக இதோட மூடி இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம இந்த பட்டனுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மூடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதில் ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்க பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற பட்டன். ஸோ நம்ம இந்த ஹோல்க்கு அதாவது இந்த ஸ்ட்ராவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹோல் போட்டுக்கலாம். இதோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல ஹோல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பட்டனாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அது இருந்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி மூடியவே எடுத்திருக்கேன். இப்போது இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேக் பண்ண இந்த டோர் பெல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அலாரமை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்ததா இந்த ஸ்விட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்சுக்கு கீழே இந்த பெல் வரைஞ்சி ஒட்டியிருக்கேன். இந்த பெல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நம்ம பேட்ரிஸையும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்செர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று மேலே போகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஆண்டனா ஒயர். அதனால் அதை வெளியில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு காப்பர் ஷீட்டில் கனெக்ட் பண்ணி மேலே ஒட்டி வச்சுருக்கேன். நீங்களும் ஆண்டனா ஒயர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா சிக்னல் கிடைக்காது. அடுத்ததாக இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காப்பர் ஷீட் வெளியில் தெரியணும் அப்படிங்கிறக்காக. ஓகே, இப்போ நம்ம செஞ்ச இந்த டோர் பெல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.